அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் பேபிகார்ன் வச்சு பண்ணியிருக்கேன். இது உங்கள் வீட்டில் எந்த காய்கறி இருக்கோ அந்த காய்கறி வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது சப்பாத்தி மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ், தோசை, அதுக்கப்புறம் ஆப்பம், அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தொக்கு மாதிரியும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிகார்னை வந்து கொஞ்சம் மொத்தமாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட வந்து உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நான் பேபிகார்ன் மூழ்கிற வரைக்கும் ஊற்றிட்டு அதுக்கு அப்படியே வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கடையில் வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி வெறும் பேனில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம், சாஜி ஜீரா, அது கூடவே வந்து கொஞ்சோன்னு சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லி, முழு மல்லி, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாராளமாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போது நம்ம வந்து நல்லா மெல்லிஸாக ஆனியனை வந்து கட் பண்ணி அதையும் வந்து நல்லா பட்டரில் வந்து வதக்கிக்கலாம். கூட உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம பேபிகார்னை வந்து வடிகட்டிட்டு இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த பேபிகார்னை வந்து நீங்கள் வேக வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா சுடு தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சாவே போதுமானது. ஸோ அதனால் சேர்த்துட்டேன். இதே நீங்கள் வேறு காய்கறி இருந்தால் நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது சீக்கிரம் வெந்துடும். இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பழுத்த தக்காளியை ரேண்டமாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் கூட சேர்த்து கலந்து நம்ம வதக்கிக்கலாம். அதுலேயே வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. ஏற்கனவே பேபிகார்ன் முக்கால்வாசி வெந்திருக்கும். இப்போது வந்து ஃபுல்லாக நல்லா வெந்துடும். நல்லா உங்களுக்கு மசாலா வாசம் வந்து வரும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அது மேலே வந்து மல்லிக்கீரை வந்து நீங்கள் தூவி விட்டு எடுத்தால் சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும், ட்ரஸ்ட் மீ. இது வந்து சப்பாத்திக்கு வேறு லெவல் வந்து காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.